மதன் சிம்சன் ஒருத்தர் காட்டாடி, வேலூர் காட்டாடியை சேர்ந்த நபர். ஜார்க்கண்டில் மொசாபோனிங்கிற ஒரு தாலுக்கில், மொசாபோனிங்கிறது நம்முடைய தண்டாப்பேட்டை அண்ணாப்பேட்டை மாதிரி ஒரு ஏரியா. அது ரொம்ப பின்தங்கின ஒரு பகுதி. இன்னைக்கு 2 ரூபா டீ, டீ இட்லி 3 ரூபா, நல்ல இட்லி, சூப்பர் இட்லி. கடந்த நாளில் போயிருந்தோம், ஒரு இட்லி அங்கே வாங்கியிருக்காங்க, பெரிய தட்டு கடையில், ரோடு கடையில். 2 இட்லி, ஒரு வடை, உடச்சக்கடலை சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி இல்லை, உடச்சக்கடலை சட்னி, அதுக்குள்ளே லேசாக ஒரு சாம்பார், மசாலா, கொஞ்சம் மசாலா, ஒரு நல்ல வடை. நம்ம ஊரில் அப்படி வடை வந்து திருநெல்வேலியில் தான் கிடைக்கும், குற்றாலம் திருநெல்வேலியில். ஏன்னா அந்த தண்ணி நல்லாயிருக்கும். குற்றாலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இதெல்லாம் அந்த வாட்டர் வந்து நல்லாயிருக்கும், இயற்கை. அதாவது மழை பெஞ்சு அது ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். அப்படி அந்த நல்ல இட்லி ஸ்பூன் கொடுத்தாங்க, தட்டு கடை. நம்மளை மாதிரி மக்கள் எல்லோரும் சாப்பிட்றாங்க. பணக்காரெல்லாம் போய் சாப்பிட மாட்டான், கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இப்போ இந்த அன்னைக்கு எங்கே போயிருந்தேன், போன வாரம் அது ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இங்கே பெரிய மேடு இல்லை, பெரிய மேடா நிறைய சர்ச்சு பீஃபு அப்படி வெந்துக்கிட்டு இருக்குது. புண்ணியப்பட்டு பின்னால், ரேஷன் வச்சு பின்னால் அந்த பாசு தங்கச்சியே பீஃப் கடை. அந்தம்மா ஐயா கட்டி தரங்க கொண்டு போங்கன்னுச்சு. ராத்திரி 9:30 மணிக்கு. நான் வீட்டுக்கு போக 11 மணி ஆமாம், நேற்று பார்த்து தான் நான் போகணுன்னு சொன்னேன். அவங்க அந்த அம்மா பீஃபாக அப்படியே எண்ணெய் கழுகழுன்னு எண்ணெய் நிற்குது. அந்த இதை நீங்கள் பார்த்துல 2 பேரும் தான் பார்த்தோம். கழுகுலேருந்து மேலே எண்ணெய் கொழுப்பு அப்படியே நிற்குது, கொழிச்சிக்கிட்டே இருக்குது. 2 வீட்டுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க ஏன்னுச்சு. இந்த பாஸ்டர் தங்கச்சி, இப்போ நம்ம லாசர் பாஸ்டர் தங்கச்சி இட்லி கடை வச்சுருக்காங்களே, அந்த இருக்குது பாருங்க, அதே இட்லி கடை. அந்த அம்மாவும் அழுக்காக இருக்குது, இருக்கிற இடமும் அழுக்காக இருக்குது. நான் எப்படி சாப்பிட முடியும்னு நினைக்க மாட்டேன், நினைக்கக்கூடாது. எது நினைக்க தோணுதான், நான் நினைக்கக்கூடாது. அது ரொம்ப அதே மாதிரி ஒரு கடை, அந்த அடையாளத்துக்கு கடை. ஸ்பூனு, தட்டு, ஒருத்தர் சாப்பிட்டு ஸ்பூனே கழுவி கொடுக்குறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்ப்பேன், தட்டு அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்குறப்போ அந்த அம்மா அது நல்ல செம்ம டேஸ்ட்டு. வடை வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு. தமிழ்நாட்டில் தான் வடை ஃபேமஸ். இந்தியாவிலே உலகத்திலே வடை வந்து தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில் நம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டம் தான் வடை. ஏன்னா அந்த குற்றாலம் தண்ணி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்துடைய தண்ணி அவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ சூப்பர் வடையன்னு. அப்போ அந்த இட்லி கடைக்காரு தமிழ்நாட்டுக்காரங்க கடை வச்சுருக்கிறாரு, அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இட்லி வச்சுருக்கிறாரு தமிழ்நாட்டுக்காரங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப விலை கம்மி. மொத்தமே அந்த காட்சிலான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, காட்சிலா. அது இப்போ ஒரு 10 கிலோமீட்டரில் காட்சிலான்னு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. 3 இட்லி இலையில், நம்ம முன்ன தையலை வைப்பாங்கள்ல, இதே மாதிரி இலையை கிண்ணமாக்கியிருக்காங்க. அதில் 3 இட்லி, சட்னி சாம்பாரையும் ஊற்றிடுறாங்க, கையில் கொடுத்துட்றாங்க. ஒரு குச்சி கொடுத்துட்றாங்க, ஸ்பூன், டீஸ்பூன் மாதிரி பிளாஸ்டிக்கில் குச்சை. 10 ரூபா 3 இட்லி. 4 பாட்டில் தண்ணி வச்சுருக்காங்க, வேணுங்கிறவங்க கொடுத்துக்கணும். மக்கள் கையெல்லாம் கழுவ வேண்டாம். வேகமான உலகம், ரொம்ப விலை கம்மியான ஊர். அந்த ஊருக்காரே நீங்கள் நவம்பரில் ஐயா உங்களுக்கு டிசம்பர் 17 பேர்த்டே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும். அவர் ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கிறார். அவர் கூப்பிட்டு ரொம்ப சொல்கிறேன், ஐயா வர்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் லாசர் பாஸ்டர் ஒரு வாரங்களுக்கு அண்ணன் 17 மீட்டிங்னாரு. இல்லை பாஸ்டர், எப்போ உங்களுக்கு தான் வரேன், நான் அங்கே போயிடுறேன், ஜார்க்கண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். 16 நைட்டே கிளம்பி நான் ராஞ்சிங்கிற ஒரு ஃப்ளைட் ஏர்போர்ட்டில், இல்லை கல்கட்டா போய், கல்கட்டாலேருந்து 4 மணி நேரம், ராஞ்சிலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் டைம். பல முறை போயிருக்கேன், நான் வரல சொல்லிட்டேன். ஆனால் அப்புறம் திங்க் பண்ணேன், இவங்க நேசிக்கிற மாதிரி யாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. காலையிலேருந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ் தான் போடுறேன், என் வழக்கமான யூனிஃபார்ம் தான் போடுவேன். இப்போ தான் ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்தேன், பேண்ட்டு ட்ரெஸ்ஸு. இந்த வருஷம் தான் பிறந்த நாளைக்கே புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்னன்னு தெரியல, எனக்கு போட மாட்டேன். புது ட்ரெஸ் போடுறதுன்னு பாசம் இந்த சட்டையை எடுத்துக்கிட்டு, இது நீங்கள் என்ன பண்ணணுங்க போடுங்க. அப்போ ஒருவேளை நான் ஜார்க்கண்ட் போனால் அப்படி இருந்திருக்குமா? இருக்காது. அப்போ நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, கடவுள் நம்மளோட இருக்கிறார். ஏன்னா அவர் வந்தது ஏழைகளின் நல்வாழ்வுக்காக, நலிந்த மக்களுக்காக. பணக்கார வீட்டிலே ஒருத்தன் கைவிடப்பட்ட நிலைமை, அந்த மக்களுக்காக. அவர் பணக்காரன் ஏழைன்னு பார்க்கல, படித்தவன் படிக்காதன்னு பார்க்கல, கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கான்னு பார்க்கல. யார் விபச்சாரி,
அதனால என்கிட்ட வராதுன்னு அவர் சொல்கிறதில்ல. நீ பாவம் பண்ணிட்ட, திருடிட்ட, நீ கொலை பண்ணிட்ட, என்கிட்ட வராதுன்னு சொல்கிறது. நீ கொலைகாரன். இப்போ கொலைகாரனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேலை கொடுக்க மாட்டோம். திருடனுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். எப்படி நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசர் பாஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்பவுமே எஸ்கார்டு 3 பேர் 4 பேர் வருவாங்க. 4-5 பேரை கேட்ட உடனே அவர் இப்போ எஸ்கார்டு இல்லாமல் தான் வர்றாரு. எங்கே அந்த எஸ்கார்டு எங்கன்னு கேட்டோன்னா, இப்போ 4-5 முறை அவருக்கு டேவிட்டே ஆளே காரில் இருக்கான். டேவிட் அதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு போனார். இவர் ஒரு எஸ்கார்டு, அவர் ஒரு எஸ்கார்டு, அவருக்கு இன்னொரு 4-5 எப்பாவது 2 பேர் எஸ்கார்டு இல்லாமல் வரமாட்டார். எப்பவுமே எஸ்கார்டு அவர் கூட இருக்கும். இப்போ 4 முறை எஸ்கார்டு இல்லாமல் வர்றாரு. இதே மாதிரி எதுக்கு சொன்னேன்னே எனக்கு தெரியல. இப்போ அந்த ஜார்க்கண்டில் கேட்டப்போ அந்த ஐயாவை நினச்சி, ஐயா என்னை ரொம்ப நேசித்து அவரோடு வந்திருக்கேன். அவர் என்பது என்னோடு அந்த பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகள் கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப சுகர் அதிகமாகிருக்கு. எனக்கே தெரியாது. ராத்திரி படுத்தா தூக்கம் வர்றதில்லை. எவ்ரி 1 ஹவருக்கு யூரின் வந்துச்சு. கை வலிக்குது, கால் வலிக்குது, கையெல்லாம் இப்படி இழுக்குது. அப்போது ஒரு நாள் படுத்துருக்கு, எதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நான் திங்க் பண்ணிவிட்டு காலையில் செக் பண்ண போனேன். அப்போ சுகர் வந்து A1C 15.5, சராசரி 7.8 தான் இருக்குதான். 15.5 இருந்தால் அவங்க மனுஷனால நடக்க முடியாது. A1C ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது கொஞ்சம் உடம்பு சொல்ல ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்போ அவர் ஐயா சொன்ன உடம்பு சரியில்லை. அப்புறம் அவங்க அந்த புது வீட்டுக்கு போகிறோன்னு ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. அங்கே வர்றப்போ அவளை தாங்கி சின்னவளை நடு பண்ணி சொன்னேன். அந்த குண்டு ஓடிட்டு அது கேட்குது. 3rd ஃப்ளோர்லேயே 4th ஃப்ளோர்லேருந்து கேட்குது, தாத்தா உடம்பு நல்லா ஆகிட்டா? உனக்கு நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். அந்த 3 பிள்ளைகளும் அப்படி ஒரு பாசம் என் மேலே. எது அப்படி 3 பிள்ளைகள், அவருடைய துணைவியார். ஒருவேளை நீங்கள் எல்லோரும் என் மேலே எனக்கு பார்த்தேன். இன்னைக்கு காலையில் அவருடைய தம்பி ஒரு 60 கட்டவுட்டை குரான் வச்சுட்டாரு எங்கள் வீட்டுக்கு இருக்கிறார். ஊரில் இருக்கலாம் கேட்குறானே, உனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு சொல்லவே இல்லையா? என் ஒய்ஃபு காலையில் ஒரே சண்டே, என்னடா பிறந்தநாள் கொடுக்குற கட்டவுட் வச்சுருக்காங்க, எனக்கு சொல்லு முதல்ல, நான் வேணா ஃபோன் நம்பர் தர்றேன் சொல்லுவேன். அந்த தம்பி கேட்டு தான் வச்சார். அந்த பாசம், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இப்போ காரை விட்டு இறங்குறதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னது? ஷர்ட்டு. இன்றைக்கி எவ்வளவோ ஒரு மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து பார்த்தாங்கன்னு, ஒரு 100-150 பேர் வந்து என்னை பார்த்து விஷ் பண்ணாங்க. ஒரு 200-300 பேர் வந்து விஷ் பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஏழை தம்பி இறங்கணும் ஒரு சட்டையை கொண்டாந்து கொடுத்து, ஐயா இந்த வச்சுட்டேன். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, யார் கைவிடப்பட்ட மக்களுக்கு, பணக்காரன் பார்க்குறதில்ல, ஏழைன்னு பார்க்குறதில்ல, விபச்சாரின்னு பார்க்குறதில்ல, கொலைகாரன் பார்க்குறதில்ல, கொள்ளைக்காரன் பார்க்கணும். அதுதான் அந்த கதை வந்தது. அதுக்குள்ளே அதை மறந்துட்டு இப்போ வந்துச்சு திரும்ப அந்த கதை. அவர் மாதிரி ஒருத்தர், அவருக்கு 10 பேர் எஸ்கார்டு, 30 பேர். அதில் புதுசாக என்னை மாதிரி ஒருத்தர் போய் சேர்ந்தான். அவன் போய் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேருந்து மணி பர்ஸு காணலை, பணம் காணலை, செருப்பை காணலை, பனியனை காணலை, ஒன்றுனா காணாமல் போகுது. இப்போ யார் தேடுறாங்கன்னா, அந்த அவர் கூட இருக்க எஸ்கார்டு 35-40 பேரும் புதுசாக வந்தவர் தான் திருடான்னு கண்டுபிடிச்சார். கைக்கு வேண்டாம், அவரை கொண்டு போய் விட்டாங்க. இவர் திருடுறாரு, இப்போ நீங்கள் இவர் என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஒன்றுமே சொல்ல. திரும்பவும் சொன்னாங்க. பல முறை பிடிச்சி கொண்ட இந்த குரு லாசர் மாதிரி குரு என்ன பண்ணல, திருடனும் ஒன்றுமே கேட்கல. அப்போ இந்த 35 பேருடைய எஸ்கார்டு, டேவிட் ஐயா, உங்கள் பேர் என்னையா? பர்வதம், இவர் அங்கே சர்ச் வச்சிருக்கிறாரு, அவர் மாதிரி இந்த எஸ்கார்டு எல்லாரும் வந்து, இப்போ நீ அவரை அனுப்பியே நான் உன்னை விட்டு போவையா? ஒரு திருடனை கூட வச்சுக்க, நீ யாருன்னா உன் நண்பர் யாருன்னு சொல்லி, உன் நண்பர் திருடனை தான் எப்படி யார் முதல்ல அவங்க அனுப்புனீங்கலாம் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் போங்க, அவர் அனுப்ப மாட்டேன்ட்டார். யார என்ன அவங்க திருடனை கையங்கலமாக பிடிச்சிருக்கோம், கொண்டாந்து விடுறோம், திருடனை நீ என்ன பண்ணுற? அனுப்ப மாட்டேங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இது திருடன் தான்பா, நீ நல்லவன், பர்வதம் நல்லவர், டேவிட்டு நல்லவர், எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். ஆனால் திருடனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களே. நீ எங்கே போனாலும் பிழைச்சிக்கோ, அவன் என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாதுல்ல. அப்போ அவன் என் கூட இருக்கட்டும். அப்போ அந்த திருடன் அந்த பேச்சை கேட்டு அதுலேருந்து தீர்வு இல்லையா. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. இன்னைக்கு அழகா தலைப்பு ஐயா லூக்கா 4:18 போட்டிருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? சிறைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்.
யார் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, யார் வேதனையில் இருக்கிறோமோ, இருதயம் நறுங்குண்ட நிலைமையில் இருக்கிறோமோ, அவர் வாழ்ந்து கொடுப்பார். யார் முடியாத நிலைமையில பாவம் பண்றப்பா, வீட்டுக்காரன் குடிக்கிறான், வீட்டுக்கு காசு கொடுக்கல, வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், வேற கஷ்டமான சூழ்நிலை, தவறு செய்ய சொல்லுது. அந்த தவறு செய்ததுக்கு உந்துதல் யார்? நீ வாங்குற சம்பளத்தை ஒய்ஃபு கொடுத்தா தப்பு பண்ணுவாளா? அவள் கால் கிடக்கு இப்போ எங்கள் பேருக்கு வேலை செய்கிற லேடிஸ்க்கு 600 சம்பளம். 9 மணிக்கு வந்து 5 மணி வரையும் நிற்கணும். இன்னைக்கு பேர் வேலை செய்யணும் 7 மணி வரையும். நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அவன் ஒரு நாளைக்கு 800 தண்ணி அடிக்கிறாள். என்ன பண்ணுவா? இயேசு அதான் சொன்னார், சிறைப்பட்ட மக்களுக்கு, சிறை என்பது ஜெயில், மனதளவில் கட்டப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். யார் கண்ணீரோடு இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த இயேசு உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். இயேசுவை நம்புறப்போ அவர் நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாங்க. எப்பவுமே என் மதில்னா என்னுடைய பிரச்சனைகள். மதில் என்பது சுவர், சுவர் என்பது இங்கிருந்து அந்த பக்கம் போக முடியாது, தடை. இப்போ இந்த பக்கம் போக முடியாமல் தடை தான் அந்த சுவர். அதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகள் தான் மதில். இந்த பிரச்சனைகள் மத்தியில் சொல்றாரு, எப்படி மதில்கள் எனக்கு முன்னால் இருக்கு, நான் விடுவிப்பேன், தாங்குவேன். நம்ம எந்த வேதனை எந்த துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பிரான்ஸ் நாட்டில் ரோல்ஃப்வில்லுன்னு ஒரு பெரிய பணக்காரர், அந்த நாட்டுக்கே கடன் கொடுப்பாராம், பிரான்ஸ் தேசத்துக்கே கடன் கொடுப்பாராம், கோடிக்கணக்கான ரூபாய். பயங்கரமான பெரிய பணக்காரர், உலக அளவில் பெரிய பணக்காரர். நிறைய பணம், டாலர், நகை, வைடூரியம், நிறைய டாக்குமெண்ட், நிறைய இருந்துதான். அதெல்லாம் வைப்பதற்கு ஒரு ரூம் ஃபுல்லாக அதை டாக்குமெண்ட் வைப்பதற்கு ரொம்ப சேஃப்டியாக ரூம். முதல்ல டிடிஎஸ்ன்னு இடையில் படிக்கிற ஒரு கல்லூரி இருக்குது. அதில் முதலாவது எழுதப்பட்ட வேதாமம் அங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்காங்க அந்த வேதம். இதை தேவன் வானத்தின் பூமியின் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் நம்ம வச்சுருக்க பைபிளில் இருக்கோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி திருவெளியில் பார்த்தீங்கன்னா முதலில் கடவுள் பூமியையும் இதில் திருவெளியை அவர் வச்சிருக்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்குது. 15வது எடிஷன். இது நம்ம வச்சிருக்க 13வது எடிஷன், 13வது மொழிபெயர்ப்பு. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது. ஆதி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தொடக்கம் என்பது ஒரு தமிழ் வார்த்தை. இது முழுமையாக தமிழ். ஆனால் முதல் பைபிள் வந்து பராபரன் சொல்லப்பட்டிருக்கேன். 2வது எடிஷன் வந்து சர்வேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கேன். முதல் பைபிள் நம்ம யாரும் படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய சமஸ்கிருதாங்க. அவர் சீகன் பால் இந்தியாவுக்கு வந்து 18, 19, 20 மாதங்களில் தமிழை படித்து தமிழ் எழுத வாசிக்க தெரிந்து எபிரேயம் அந்த மொழியில மூல பாஷையிலிருந்து அதை வேதத்தை மொழிபெயர்க்கிறார். நிறைய வார்த்தைகளுக்கு வரல, அதை சேஃப்டி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. ஃபுல் ஏசி, எப்போவுமே 3 ஏசி வச்சுருக்காங்க. ஒரு ஏசி ஆஃப் ஆனாலும் ஒரு ஏசி ஆன் ஆகும். ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உள்ளே போக முடியும். நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை, நான் போயிருக்கேன், என்னையை கூப்பிட்டு போயிருக்காங்க. கையை வைக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரான்ஸில் அந்த ரூல்ஸ்லேருந்து அந்த ரூமில் பணம், டாக்குமெண்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு ரூம், ரொம்ப சேஃப்டியான ரூம், ரொம்ப சேஃப்டி. ஒரு டோர், அதுக்குள்ளே உட்காந்து அது வேறு காற்றெல்லாம் உள்ளே போகாது, ஒரே டோர் மட்டும். உள்ளே உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த டோர் கதவை மூடிக்கும். அந்த கதவை வெளியிருந்து தான் திறக்க முடியும், உள்ளேருந்து திறக்க முடியும். இவர் உள்ளே இருக்காரு, கதவை மூடிக்கும். இப்போ அவரால் என்ன பண்ண முடியல, உள்ளேருந்து ஒரு காற்று வெளியே வராது, ஒரு காற்று உள்ளே வராது, ஒன்றுமே வராது. ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அந்த ஓனருங்க, அந்த வேலை செய்கிறவங்க ஓனரை காணலையேன்னு தேடுறாங்க. ஓனரை காணலைன்னு அவங்கெல்லாம் தேடுறப்போ அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரூம்குள்ள லேஸ் வாசனை, கெட்ட வாசனை வருது. அப்போ அந்த கதவை வெளியேருந்து திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிற தண்ணி இல்லாமல், காற்று இல்லாமல், உணவு இல்லாமல் செத்து போயிட்டார். யாரு? பெரிய பணக்காரர். அவர் இறக்க முன்னா அவருக்கு விரல்களினால் அந்த சோகத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய இவ்வளோ பணம் என்கிட்ட இருந்த அந்த பணத்தை என்ன பண்ண முடியல, என்னால் யூஸ் பண்ண முடியல. நவம்பர் 8, 2016 பணம் மாறிச்சுன்னு சொன்னாங்க. அன்னைக்குலாம் நீங்கள் நல்லா இருந்தீங்க. யாரெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சுன்னா அவெல்லாம் பட்னி. நீங்கள்லாம் நல்லா இருந்தேன், ஏன்னா என்கிட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது.
உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா? இந்த அம்மாட்ட. எனக்கும் கிடையாது. ஏன்னா எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அது அவங்ககிட்ட இல்லை, அதனால என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்க விரும்பவும் இல்லை. அவர் எழுதினார், இந்த உள்ள பணம் என்கிட்ட இருந்தும் அந்த பணம் எனக்கு உணவோ எதுவுமே என்ன பண்ணலை, காப்பாற்ற முடியல. இந்த பணம் எனக்கு வாழ்வு கிடைக்கல. 10 வரிகள் இருக்கிற பணம் எவ்வளோ இருந்தாலும் மனுஷன் அதை அவனை என்ன பண்ணாது, காப்பாற்றாது. கை நிறைய பணம் இருந்தாலும் அது என்ன பண்ணாது, நம்மளை என்ன பண்ணாது, காப்பாற்றாது. பேங்க் நிறைய ஃபிக்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணாது, காப்பாற்ற முடியாது. அந்த 2016 நவம்பர் 8 நம்மளை மாதிரி மக்கள் எல்லாம் சந்தோஷமா, ஒன்றுமே தெரியாது, பணமா வேண்டாம், நம்ம 50 100 இருந்துச்சியா, 10 ரூபா கொடுத்து 3 இட்லி நம்ம அக்கா கடையில், தட்டு கடையில், அந்த கடையில், அவங்க கடையில் இட்லி போடுறீங்களா இல்லையாக்கோ, போடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சம்பளம் ஒரு 500 கிடைச்சா போதும், அவ்வளோதான். லாபம்லாம் வேண்டாம். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு இட்லி கிடைக்குது, வீட்டுக்காரருக்கு இட்லி கிடைக்குது, அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் வருமானம், வேறு ஒன்றுமே இல்லை. அது வேறு ஒன்றும் எதிர்பார்க்கு. இட்லி கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே அதான், காய்கறி கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே அதான். அந்த கூலி ஒரு 100 போய் வேலை செய்யறதுக்கு நம்ம நினச்சா வேலைக்கு போகலாம், நினச்சா வீட்டிலங்கெல்லாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். 50 100 கிடைக்கும். மிச்சம் இருக்க இட்லி என் பிள்ளைங்க சாப்பிட்றோம். 3 வீட்டில் இட்லி. இந்த மளிகை கடைக்கார பார்த்தீங்கன்னா நல்ல காய்கறி இருக்காரு, ஆனால் அவர் கெட்டுப்போன கட்டிக்காரன் சாப்பிடுவார், ஏன்னா தூர போட முடியாது. அவருக்கு தெரிய இருக்காங்க. மளிகை கிட்ட கெட்டுப்போன கேரட் தான் சாப்பிடுவார், அழுகி போனது வேறு வழி இல்லை, அவர் தலையிருக்கு, அவ்வளோதான். அதே நேரம் தான் லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாளர்கள். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இங்கேருந்து ஒன்றும் கொண்டு வைக்கிறதில்ல. முன்னேற்று ஒரு பாஸ்டர் சொல்ல சொன்னேன், ஃபாதர் ஆஃப் பிஷப் எஸ்ரா ஐயா, சாதாரண மனிதர், பெரிய 1000 சர்ச்சு கட்டிட்டார். எவ்வளோ சர்ச்சு? அவருக்கு ஈக்குவல் யாருமே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்திய மண்ணில் பிறந்தவங்க கேட்கல. இறக்குறப்போ 100 குண்டோ 10 குண்டோ கவர்மெண்ட்டு குண்டு போட்டு அவரை அடக்கம் பண்ணாங்க. ஆனால் ஒரு 10 சர்ச்சில் 1000 சர்ச்சில் ஒரு சர்ச்சு கொண்டு போக முடியுதா? 10 கார் நினச்சி ஒரு கார் அவரோட அனுப்புனாங்களா? அனுப்ப முடியாது, கொண்டு போக முடியாது. இதுதான் லைஃப், இதுதான் உலக வாழ்வு. இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணல, ஒன்றும் கொண்டு வரதில்லை. இந்த உலகத்திலிருந்து நம்ம ஒன்றுமே கொண்டு போகல. ஆனால் இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்வு, மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவர்கள் மத்தியில் ஒரு வீட்டில் இப்போ ஏழை அம்மா அந்த 2 ஒரு சாணம் இருக்காங்க, பாவம் முடியாத நிலைமை. நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லியில் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு ஒரு இட்லி கொடுங்க. நம்ம தான் மாமியாருக்கே சோறு போட மாட்டோம்ல. 2 பிள்ளைல நான் மட்டும் தான் பார்க்கணுமா, நீ பார்க்கக்கூடாதா? அனுப்புகிறோமா இல்லையா? ஒரு பெரிய கிறிஸ்தவ குடும்பம் இருந்துச்சு, நல்ல கடவுள் பக்தி குடும்பம். அந்த ஊரில் 80 விழுக்காடு சொத்து அவங்க வீடு தான். இது அவங்க வீடு, இது அவங்க சொத்து, இது அவங்க தோட்டம், இது அவங்க கிணறு, இது அவங்க மரம்னு சொல்லுவாங்க. 2 பிள்ளைகள். ஒரு மாதம் ஒருத்தர் சோறு போடணும், இன்னொரு மாதம் ஒருத்தர் சோறு போடணும். இப்போ டிசம்பர் 31, பிப்ரவரி 28, இப்போ எத்தனை நாள் குறையுது? அப்போ நான் 3 நாள் நீங்கள் குறையா போடுவியா? இப்படிலாம் போட்டு வந்துருச்சு. பெரிய பேசுவானா, ஒன்றும் கொண்டு வரல, இப்போ சொத்துக்களே அவங்ககிட்ட இல்லை, எல்லாம் கையெழுத்து போயிடுச்சு. அவங்களுக்கே சாப்பாடு பேசுவாங்க, ஏன்னா பெற்ற தாய்க்கு சோறு போடலை. இதுதான் உலகம், அதுதான் சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை. இயேசு உலகத்தில் வந்து நோக்கி இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண. இருட்டு என்பது இப்போ இருட்டாயிட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு எப்படி இருக்கும்? இருட்டு, அமாவாசை இருக்கு. அந்த இருட்டில் நான் வெளியே போனோம், அங்கே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வெளியே வர்றதுனா அதுதான் ஜீசஸ், அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவன்றது ஒரு ஞானஸ்தானம் வாங்கிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு, இல்லைன்னா இன்னை மாதிரி ஒரு 10 சர்ச்சுக்கு போய் பைபிள் வச்சு ஏதோ சொல்கிறத 10 பேர் கேட்குறாங்க, இல்லை. சாட்சியான வாழ்வு, அந்த சாட்சியான வாழ்வு உங்களுக்குள்ள எப்போ வருதோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். இந்த பொருளாசை என்பது மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறத நீங்க என்ன பண்ணும், பகிர்ந்து சாப்பிட வேண்டும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி, he had compassion சொல்லப்படுது. மனதுருகி, ஐயோ இந்த மக்களுக்கு உணவிலேயே ஏதாவது இந்த மக்களுக்கு கொடுக்கலாம். ஐயோ 6ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்றார், மனதுருகி அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதுதான் உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குன்னு வாங்கி இருக்க என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார்.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஃபவுண்டர் பிரசிடென்ட் எங்கேயுமே என்ன பண்ணலை, ஓடவே இல்லை. இப்போ ஒரு கோயிலில் சேர்மன் முன்ன என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ்பைட்டர் ஊழியன் போடுவாங்க, அப்புறம் ஊழியன் தலைவர்னு போட்டாங்க, அப்புறம் தலைவர் ஊழியன் வாங்கினாங்க. இப்போ ஐஎம் த சேர்மன்ங்கிறோம். ஆனால் இயேசு எங்கேயுமே எதிரியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் ஆண்டவரை உயர்த்தினாலும் அவர் என்ன பண்ணலை, அவர் தன்னை எப்பவுமே அவர் உயர்த்தலைன்னு சொல்கிறார். நம்ம எப்பவுமே தன்னை உயர்த்தாமல் பிறர் வாழ்வில் நாம் அக்கறை உள்ள மக்களாய், பிறரை நேசிக்கும் மக்களாய் வாழ்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். வியாதியிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நான் இன்னைக்கு 25வது ஆண்டாக இருக்கும் தொடர்ச்சியாக அவங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வர்றேன். இந்த வருஷத்தில் சொல்லிட்டேன், இன்னொரு நாள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என்னுடைய பிறந்த நாள் ஒரு நாள் வைக்காத, ஒரே நாள் வச்சதான் தான் வருவேன்ட்டேன். இன்றைக்கி ஒரே நாள் அவருக்கு இல்லைனாலும் அவர் எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கிறாரு பாருங்கள். நான் இதில் அவருக்கு ஒரு 10 சேலை தான் கொடுத்தேன், ஆனால் அவருக்கு இவ்வளோ சேரீ வாங்கி வச்சுருக்காரு, இவ்வளோ ஷர்ட் வாங்கி வச்சுருக்கிறாரு. ஏன்னா தனக்கு இருக்கிற வறுமையிலே அவரை பார்க்க தான் பாருங்கள், நல்ல பேண்ட்டு நல்ல சட்டை ஐஃபையாக போடுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் இப்போ பழைய வீட்டில் குடிசை வீட்டில் போய் பார்த்தா என்ன பண்ண முடியாது, மழைக்கு ஒரு நாள் போனால் முட்டளவு தண்ணி உள்ளே நிற்கிது. அந்த ஒரு கட்டில் தான் அவங்க முதலீடு, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தனக்குன்னு எதையுமே வச்சுக்கூடாது. காந்தியடிகள் தேசப்பிதாவாக மாறினார். சோழவந்தான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போகிறார். அந்த முதல்ல ஒன்று ட்ரெயின் டாக் போட்டு தமிழகத்தில், அடுத்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ். அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போகிறார். சோழவந்தான் ஸ்டேஷன் வரப்போ எப்போவுமே விடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் இங்கே எக்மோரில் கிளம்பும். முன்ன 5 மணிக்கு கிளம்பிச்சு, 50-60 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 10-11 மணிக்கு கிளம்புது. அப்போது அந்த 5 மணிக்கு போயிருக்குது. அந்தளவுக்கு ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்த்தாராம். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கோமணம் தான் கட்டியிருந்தாங்க. கோமணம் கட்ட 4 இன்ச்சு துணி இல்லை 5 இன்ச்சு துணி, அவ்வளோதான். பெண்களுக்கு மேலாடை இல்லை. உழவு விடுறப்போ ஒரு மாடும் ஒரு பெண்ணும் அந்த உழவு இழுத்துச்சான். அந்த பெண்ணு கீழாடை, அந்த இன்ஸ்கர்ட் மட்டும், பாவாடை மட்டும் தான் கட்டியிருந்தா, மேலாடை இல்லை. ஆனால் அவர் சூட்டு கோட்டு எல்லாமே போட்டிருந்தாராம். அவர் மத்தேயு 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறப்போ, நான் இவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கேனே, என் மக்களுக்கு ஒன்றுமே இல்லையே, அப்போ என் மக்களுக்கு என்னைக்கு என் மக்களுக்கு வருதோன்னு நினச்சிட்டு அன்னைக்கு தான் அவர் சூட்டு கோட்டை அவுத்துட்டு அந்த 4 முளை வேட்டையை கட்ட ஆரம்பித்தார். மதுரை ஸ்டேஷனில் இறங்கின உடனே அவர் அங்கே முதலாவது தன்னை அர்ப்பணித்தார், தன் வாழ்வு செயலை மாற்றினார். இதுதான் சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை. அதுதான் அவர் தேசப்பிதாவாக மாறினார். அவர் தேசப்பிதாவாக மாறியதுக்கு ரீசன் என்னென்னா, தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணித்தார். என் மக்கள் ஒன்றுமே இல்லாமல் சிறைப்பட்டிருக்காங்க, என் மக்களுக்கு அதிலேருந்து நேற்று கூட ஒரு மெசேஜில், அந்த பாஸ்டர்ஸ் மெசேஜ், இந்த ஆஃப் கோட்டு போடுறவரை பார்த்து சொன்னேன், எத்தனை ட்ரெஸ்ஸுங்க போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனால் இன்றைக்கி ட்ரெஸ் இல்லாமல் எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு சேலை 2 சேலை, ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு, அந்த கைலியை துவச்சி அது நசுங்கிற வரையும் அந்த கைலி, அந்த துண்டு, அந்த சட்டை குடிக்கிறான். அது வேற. இருந்தாலும் இல்லாத நிலைமையில், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சிறைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்க வந்தார். என் நிலையிலும் இருந்தாலும் நம்மை வெறுக்காத ஆண்டவர். ஆப்பிரிக்கா தேசத்தில் அந்த கடற்கரை நாடு சாங்கிப்பாருங்கிற ஒரு நாடு. அந்த இடத்துல பின்தங்கிய ஆப்பிரிக்க மக்கள், நீக்கிறோ மக்கள், கருப்பாக இருப்பாங்க, ரொம்ப கருப்பு, முடியெல்லாம் சுருளையாக இருக்கும். கண் நம்ம கண்ணோட 2 மடங்கு பெருசு, பெரிய கண்ணாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். கண் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, அந்த உதடெல்லாம் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு மேலே கீழே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மக்கள், அவங்க ஆப்பிரிக்கா கண்டம் என்பது மிகவும் பின்தங்கின ஒரு நாடு, ஒரு பின்தங்கின நாடு. உலகம் முழுவதும் அடிமையாக போவாங்க. அடிமைனா வீடு கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, பெருக்கிறது, எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உணவு மட்டும் கொடுப்பாங்க, மிச்சமான உணவை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அங்கே ஆப்பிரிக்கா ரொம்ப, நான் ஆப்பிரிக்காவில் ஒரு தேசத்துக்கு போயிருக்கேன், ஒரே ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன். அந்த ஊரில் தான் நைல் நதி கிளம்புது. விக்டோரியா ஸ்ப்ரிங்ஸ் என்று பெயர், விக்டோரியா ஸ்ப்ரிங்ஸ்.
அந்த நைல் நதி உலகத்தில் உள்ள 5 ஜீவ நதிகள். அதில் ஒரு நதி நைல் நதி. அதில் தான் மோசே தூக்கி போடுறாங்க. மோசையை தூக்கி போட்ட நதி அது. அந்த மோசையுடைய நாணல் பெட்டிய பார்வனுடைய தங்கை குமாரத்தை நாணல் பெட்டியை பார்த்து அதில் இருக்க குழந்தை எடுத்த இடத்துலலாம் ஒரு பைபிள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த தேசத்தில் ஒரு பைபிள் அப்படியே தண்ணியில் வருது. இதே மாதிரி ஒரு பைபிள், ஆனால் தண்ணியில் நனையவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த தேசத்தில் ரொம்ப பின்தங்கின மக்கள். அங்கே உணவு என்னென்னா சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கீரை, இதுதான் உணவு. ரொம்ப அதை தான் வைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம சாப்பிட முடியாது. நம்மளை மாதிரி டேஸ்ட்டாக சிக்கன் 65, அப்புறம் காலிஃப்ளவர் 65, அப்புறம் என்னது பீஃப் அந்த பொரியல், எண்ணெய் போட்ட பொரியல், அப்படி எண்ணெய் தலைன்னு நிற்கிது பார்ப்பதற்கு. அவர் ரொம்ப ரசனை, அவருக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அன்றைக்கி அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அன்றைக்கி எங்களால் ஒரு கடைசி சூழ்நிலை, முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஒன்றுமே இல்லை, ரொம்ப பின்தங்கின ஊர். அதனால் அவங்கள அடிமையாக வெளியூருக்கு போவாங்க. அப்படி அடிமையை ஏலம் விட்ட இடமா. அப்போ 1800 இங்கிலாந்து தேசம் வந்து அடிமையை ஏலம் விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அடிமைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறாங்க. பெரிய சர்ச்சு இன்றைக்கி உலக அளவில் ஒரு அந்த இடத்துல, அந்த சாங்கிபார் இடத்துல பெரிய சர்ச் இருக்கான். அது சாமுவேல் பெக்கருங்கிற ஒரு மனிதர் ஏலம் எடுக்க வர்றாங்க. ஏலம் எடுக்க வந்தால் அந்த அவர் யாருமே ஏலம் எடுக்கலை. ஒரு 100 பேரை கொண்டாந்து ஆடு மாடு விற்கிற மாதிரி மனுஷனை விற்கிறது கொண்டாந்து விட்றாங்க. மாட்டுச்சந்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆட்டுச்சந்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆடு மாடுலாம் சந்தையில் விற்கிறாங்க. அதேமாரி மொத்தமாக கொண்டாந்து விற்பாங்க சந்தையில். அதேமாதிரி மனுஷனை விற்கிறதுக்கு இடம். அந்த சாமுவேல் பெக்கர் மட்டும் 3 அடி உயரம், நல்ல குண்டு, ரொம்ப கருப்பு, ரொம்ப அசிங்கமான உடம்பு. அவரை யாருமே ஏலம் எடுக்கலை. கடைசியாக தனியாக நிற்கிறார். ஏலத்துக்கு வந்தும் வேலைக்கு போல ஒரு அடிமை. அப்போ கடைசியாக வேறு வழியில் அவனை கூட்டிகிட்டும் ஊருக்கு போக முடியாது. அப்போ அவனுக்கு ஒருத்தர் சொன்னாராம், போயில கட்ட வெத்தலை பாக்கு வாங்கிட்டு, வெத்தலை வாங்குவோம், பாக்கு வாங்குவோம், போயில வாங்குவோம், சுண்ணாம்பு வாங்கிடுவோம். அந்த ஒரு கட்டை தான் போயில கட்டை ஓசியில் கொடுன்னு கேட்போம்ல. இப்போ கொஞ்சம் வெத்தலை பாக்கு விற்கிறது குறைஞ்சிருக்கு. நான் 22, 25 வயசில் நான் பிஸ்னஸ் போகிறப்போ அந்த வெத்தலை பாக்கு கடைக்கார பாய்கிட்ட கேட்பேன், அந்த கோயிலை கட்டையாது என்ன கொடு. அது ரொம்ப கசக்கும். அது பயங்கரமான கசக்கு. அந்த கோயிலை கட்டை இவ்வளோ நீளம் இருக்கும். ஞாபகம் இருக்காமா? கசக்கும். ஓசியில் கொடுக்குற கட்டை அது, காசு இல்லாமல். அந்த கட்டையை கொடுத்தா அவரை வாங்கிட்டு போனாங்களாம். அதை வாங்கிட்டு போனால் அமெரிக்காக்காரன் வந்து இங்கிலாண்டுக்காரன் அடிமையை வாங்கிட்டு போகிறப்போ அமெரிக்காக்காரன் வந்து கப்பலை நிறுத்தி அதையும் வழியில் விட்டுட்டான். அவரை இறக்கி விட்டுட்டான். ஏய், அடிமையெல்லாம் கூட்டு போகக்கூடாதுன்னு இறக்கி விட்டான். இப்போ காட்டுக்குள்ளே தனியாக நிற்கிறாரு. அதுக்கும் போல. அப்போ அவரை கொண்டு போய் ஒரு பைபிள் இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு போய் விட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கும், பெருக்கிறதுக்கும், மாடு கழுவுறதுக்கும், சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்கும் அந்த கடைசி வேலை. நம்ம இன்றைக்கி ஸ்டைலாக சொல்லுவோம் ஹவுஸ் கீப்பிங். என்ன வேலை செய்கிறீங்க? ஹவுஸ் கீப்பிங்கோட வேலை என்னது? சுத்தம் பண்ணுறது தான் வேலை. அதை நான் உங்களை குறை சொல்லலை, நம்ம மட்டமாக சொல்ல. அதே மாதிரி அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அவரை கொண்டு போய் விட்றாங்க. அப்படி விட்டுக்கிட்டே இதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறாரு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதுல பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேருந்தே அந்த டீச்சிங் பக்கத்துலேயே பைபிள் காலேஜ் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பைபிள் காலேஜ் படித்து அதில் நாலேஜ் வந்து அதில் டாக்டரேட் ஆகி ஒரு பெரிய பேராராகி அந்த ஒரு அடிமையாக விட்ட இடத்துல தான் அபிஷேகமாகும், பெரிய அபிஷேகமாகும். ஆனால் அவர் சொன்னார், என் மக்களுக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிப்பேன், என் அடிமைப்பட்ட மக்களுக்காக என் வாழ்வை அர்ப்பணிப்பேன்னு. இன்றைக்கி அந்த தேசத்தில் 100 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள், சிறைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு. ஒருவேளை நீங்கள் நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? இந்த ரோலில் இன்றைக்கி 66 வயசு எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 20, 45, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பாடி அந்த இடத்துல திரும்புகிறப்போ எப்படி டான்ஸ் ஆடுவாங்க, எப்படி சண்டை நடக்கும், எப்படி இருக்கும், அந்த கேட்டுக்குள்ளே போகும்னு பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த மக்கள் எப்படி ஆகிட்டாங்க? அங்கே ஒரு சர்ச்சில் கூட்டமாக இருக்குது, இங்கே ஒரு சர்ச்சில் கூட்டமாக இருக்குது. மக்கள் கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு பார்த்தா எங்கே, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எங்கே வேணாலும் வெள்ளைச்சேலை கட்டி வெள்ளை சட்டை போட்டு எவ்வளோ பக்தி வைராக்கியம் ஆகிட்டாங்க. முன்ன யாராவது புது ஆள் வந்தால் யாராதுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் இப்படி ஒரு ஆள் வந்தோடனே யாரோ பாஸ்ட் வர்றாருன்னு காலை நீட்டிகிட்டு இருக்கு. அம்மா காலை நீட்டி
தோத்திரையாங்குது. எப்படிப்பட்ட இந்த ஏரியா ஃபுல்லாக வேசரபாடி போனாலும் சரி, மங்களபுரம் போனாலும் சரி, எலிஃபென்ட் கேட் போனாலும் சரி, வால்டிக்ஸ் ரோடு போனாலும் சரி, சத்தியமூர்த்தி நகர் போனாலும் சரி, இது போனால் ஒரு பாஸ்ட் மாதிரியே இருக்கான்னு தோத்திரையாங்குது. அதான் இன்றைக்கி என்னுடைய முகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஐயா தோத்திரம், நல்லா இருக்கீங்களா ஐயா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. அந்த மக்கள் எந்த அளவுக்கு எழுந்து நின்று தோற்ற சொல்லுது. அந்த ஏரியாவில் 45 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், அந்த மக்களுக்கு, சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக சாமுவேல் பெக்கரை போல, இன்னைக்கு லாசரை போல அநேக ஊழியர்கள், சவுந்தரராஜனை போல, இதோ இவர் பர்வதத்தை போல அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. கட்டிட வேலை செய்து கொண்டே ஆண்டோடைய உன்னத பணியை செய்கிறார். 1500 சம்பளம் உங்களுக்கு, 1500 சம்பளம், 6 மணி நேரம் வேலை, 1500 சம்பளம் வாங்கினாலும் ஆண்டு ஒரு உன்னத பணி. அந்த இடத்துல அது எப்படி இடம் தெரியுமா? அந்த இடம் முன்னால் வண்டி பைபாஸ் ரோடுன்னு போனாங்க, கூட்டமே இருக்காது, யாருமே போக மாட்டாங்க. எப்போ என்ன நடக்குது, அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஹைஃபை ரோடு ஆகிடுச்சு. அந்த இடத்துல மேலே சர்ச்சு, புளியாந்தோப்பு அந்த ரோடில் நடராஜ் தேட்டர் போகிற வழியில் அவர் வீடு, இன்றைக்கி அந்த சவுந்தரராஜர் உள்ள அந்த ஓப்பன் மீட்டிங் அவங்க வீட்டு உள்ள அந்த உங்கள் இடம் பேர் என்ன, ஆசீர்வாதபுரம். இப்படிப்பட்ட இடம். இன்றைக்கி அந்த பாஸ்ட் போனால் ஒருத்தன் நான் மீட்டிங்கில் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு குடிகாரன் கலட்டா பண்ணான், வந்தார். அப்படி பார்த்தா பாஸ்ட் தோத்துறோன்னு துணியை காணில் துண்டை காணில் என்ன பண்ணுறான், ஓடிட்டாங்க. போன வருஷத்தில் அவரை பார்த்தாலே ஓடுறாங்க. காரணம்னா அந்த சமூகத்தில் அவருக்கு மரியாதை. ஏன்னா அநேகருக்கு ஜெபித்து ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. இதுதான் கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை. அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ, அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. அதுதான் ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 9:6, அதேமாதிரி மீகா 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் சிறியதா இருந்தால் உன்னை ஆள போகிறவனிடத்திலிருந்து அவர் அழகாக சொன்னார். அந்த அம்மா போகிறாங்க, பிரசவ வேதனை, சென்சஸ் கணக்கு எழுதணும். இப்போ என்ன கணக்கு எழுதுகிறாங்க, எஸ்ஐஆர் மாதிரி எனக்கு சென்சஸ் கணக்கு. அந்த அம்மா நிறைய மாதம், 9 மாதம், எப்போ டெலிவரி ஆகுன்னு தெரியாது. எங்கேயும் தங்கிறதுக்கு லாட்ஜெலாம் கிடைக்கல. பிரசவ வலி வந்துருச்சு. அப்போ மாடு கட்டிடம் தாங்க இருக்குது, மாட்டை வேணால் எடுத்துக்கொண்டு வெளியே கட்டிட்டு உங்களுக்கு இந்த இடம் தரேன்னாங்க. மாடு கட்டுற இடம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சுத்தமாக இருக்குமா? ஒரு மூத்திர ஸ்மெல் வரும், சாணி வாசனை அடிக்கும். வேறு வழி இல்லாத இடத்துல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திறக்கிறாங்க. ஆனால் தன் வாழ்வை அர்ப்பணிப்போடு பணி செய்தாங்க. அதுதான் தரித்திரருக்கு சுவிசேஷம். இறுதி நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு. ஒருவேளை நாம் அடிமைத்தனமாக இருந்த நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை பிறருக்கு நாம் சாட்சி சொல்கிற மக்களை. இட்லி கடை வச்சுருக்காங்க, அந்த அக்கா தூங்கிட்டு இருப்போம், ரொம்ப டயர்டாகிட்டு. தூங்கிட்டியா, உடம்பு சரியில்லை. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஒருத்தருக்கு இட்லி என்ன பண்ணணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். காய்கறி கடை வச்சுருக்கீங்க, யாரும் இல்லாதவங்க வந்தால் என்ன பண்ணணும், அழுகி போன காய் என்ன பண்ணக்கூடாது, இந்தம்மா அழுகி போன தக்காளி என்ன பண்ணக்கூடாது, நல்ல பொருளை கொடுக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, பூ கட்டுறீங்க, முடியாத அழுக்கு ஒரு காரமணம் பூ. ஏன்னா நீங்களே 50 ரூபாய்க்கு தான் பூ வாங்கிட்டு வரீங்க, அதை கட்டுறீங்க, அந்த கூலி 500 ரூபா கிடைக்கிது உங்களுக்கு, அவ்வளோதான். அதுலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க. மெட்ரோவில் வர போய் பூ கட்டுற பொம்பளைங்களாம் இருக்காங்க. இப்போ டைம் இல்லை அவங்களுக்கு, எவ்வளோ வறுமை கொடுங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், பிறருக்கு கொடுக்குறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை பூ கொடுக்கலனா அதன் மூலம் வருமானத்தை இதே மாதிரி முடியாத பாட்டி 1 2 3 4, இந்த பாட்டி இவங்கெல்லாம் முடியாத, அந்த பாட்டி இவங்களுக்கெல்லாம் முடியாத மக்கள், இவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அவன் புள்ள சோறு போடலைங்க, மருமக சோறு போடலைங்க, கவலைப்படாதீங்க, நம்ம போடுவோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், அடுத்த வருஷம் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் கொடுத்தேன்யா, என்னை ஆண்டவர் உயர்த்திருக்கிறாங்க. நீங்கள் ரோட்டில் போட்ட கடை பெரிய கடைக்கு வந்துருவீங்க. குடிகார மகன் குடிக்காம விட்டுருவான், நல்ல பையனாக மாறிடுவான். அந்த வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மளோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நினைத்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோமா? நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்குமா? என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஒரு காலத்தில் தருகிறோம், கொடுங்கன்னு சொன்னீங்கப்பா. எனக்கே இல்லாத நிலைமை நான் எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. வீட்டில் கணவர் முடியாத நிலைமையில் படுத்திருக்கிறாருப்பா, மருந்து வாங்கி கொடுக்க முடியாத, கையால் விழுந்த நிலைமையிலப்பா, நெஞ்சு வெளி முடியாத நிலைமையிலப்பா,
கண்கள் குருடான நிலைமையில் படுத்திருக்கிற என் கணவருக்கு யாருப்பா உதவி செய்வான்? நானும் வேலைக்கு போய் என் 2 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், ஓடணும், ஓடி வர்றேன்ப்பா, வாடகை கொடுக்கணும், முடியாத நிலைமைப்பா. இதோ கோட்ரஸ் வாங்கினாங்க, கோட்ரஸ் கொடுத்தாங்க, இன்றைக்கி இந்த கோட்ரஸ் மேலே பணம் கொடுத்து 1 லட்ச ரூபாயோ 50,000 ரூபாயோ கொடுக்கணும்ப்பா, அதை விட முடியாத நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைக்காகப்பா நீ கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த குறிப்பிட்ட சிறைப்பட்ட நிலைமையிலப்பா 1000 ரூபா தான் தண்டல் வாங்கினேன், இன்னைக்கு 5000 ரூபா தண்டல் வாங்கிட்டேன்னா 50 ரூபா கட்டணும்ப்பா, என்னால் முடியலையேப்பா. கடைசி 20 நாள் கட்ட முடியாத நிலைமையில் அந்த தண்டல்காரர் என்னென்னவோ சொல்கிறாருப்பா, ஒரு விசை கூட எனக்கு விடுதலை கொடுங்க. என் மகன் நல்ல பிள்ளையார் தான், சர்ச்சைக்கு வந்தான், இன்னைக்கு கெட்ட மக்களோடு இணைந்து தகப்பன மோசமான பழக்கம் கஞ்சாங்கிற ஒரு பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்க என் மகனுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட மனம் இருங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளை நம்ப இடத்துல திருமணம் பண்ணி கொண்டு வந்தேன், அந்த பிள்ளை குடியாருன்னு விட்டுட்டு போயிட்டான்ப்பா. கைவிடப்பட்ட நிலைமையில, கண்ணீரோடு கட்டுண்ட நிலைமையில, சிறைப்பட்ட நிலைமையில் இருக்க அந்த பெண்ணுக்காக, அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் கூட மனம் இருங்க, அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. அந்த மகளோடு உங்களுடைய குறைவு இருக்கட்டும், அந்த மகளோடு உங்களுடைய இறக்கம் இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்த இருக்கட்டும். ஒரு துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் 3 முதல்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. துக்க நாட்களை முடித்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றிப்பா. இதோ இந்த நாளில் இதோ கிறிஸ்துமஸ் காலங்களில் இந்த திருச்சபைக்குள்ள இந்த ஒரே ஜெப வீட்டுக்குள்ள வந்திருக்கப்பா. எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஆனால் எது எனக்கு விடுதலை தராது, நீ வானத்திலிருந்து ஆசீர்வதிக்காமல் நிச்சயம் எனக்கு விடுதலை தராது. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில வேலைக்காக, வேலை பதவி உயர்வுக்காக, நல்ல வேலை இல்லை, நல்ல எஜமான எனக்கு இல்லை, ஒரு கண்ணீரான வாழ்வா இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்களே. அந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு இருக்கட்டும்.